ஹலோ கைஸ், நீங்கள் இங்கே சூப்பர் மீடியா டிஸ்ட்ரிக்ட் தான் இப்போ நிறைய இடமா இருக்குது. சூப்பர் மீடியா லிஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ் ஃபைட் அப்படிங்கிற ஒரு மினி கேமை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பாஸ் ஃபைட் உள்ளே போயாச்சு. சிபியூ வந்து நம்ம வந்து தனியாக விளாட்றதாலும் சரி, மற்றவங்க கூட போனாலும் சரி, அதை வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ஹார்டு மோடு வந்து என் கூட போட்டு வந்துடுறேன். அதாவது அவன் நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி, ஓகேவா? இவன் வந்து பாஸ் லேஸ், ஃபஸ்ட் லெவல் பாஸ். இவன் அடிச்சன்னா வந்து பார்த்திங்களா, அவன்கிட்ட 2 வெப்பன் இருக்குது. இதுதான் அவனோட பாஸ் எபிலிட்டி. நம்ம அடித்தவொடனே பாருங்கள், இங்கே 1 2 இந்த மாதிரி இதுதான். அந்த மாதிரி ஏறி 5ஆவது பாஸ் வந்து கஷ்டமாக இருப்பான். அவனை வந்து எப்படி அடிக்கணுங்கிறது தான் இந்த மோடோட கேம் பிளேயோட இது நினைக்கிறேன், கான்செப்ட் நினைக்கிறேன். இவன் நோந்த மாதிரி இருக்கான், தொட்டதுக்கெல்லாம் போகிறான். ஓகே, சாவடிக்க போகிறான். சாவடிக்க போகிறாங்க. இந்த மூஞ்சில் வச்சுக்கோ, மூஞ்சில் வைக்கோ, இந்தா போட்டு சத்தாங்க. செம்மத்தியாக அடி வாங்கினான். செம்மத்தி அடி வாங்கினான். நான் தரோம். என்கிட்ட ட்ரு வண்டி இருக்குது, ட்ரு வண்டி. எவனா வந்துருச்சு. மிஸ் ஆயிடுச்சுங்க. ஐயோ, குறி மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, கூட இந்த பைத்தியக்காரன் பையன் தான் இருக்கான். உனக்கு அவ்வளோ பவராடா? அவனே முடிச்சிட்ட. ஓகே, அவங்களுக்கொசரம் கத்தி கேம் பிள்ளை போடுறேன். ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு ஷேர், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு அதை தவிர என்ன வேணும்? ஓகே, இவன் என்னமோ சொல்லியிருக்கான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நியூ லெவல்ஸ் கம்மிங் சூன். அதாவது நம்மளை அவமானம் பண்ணுறான். கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான், அதுக்குமா வருமா நியூ லெவல், அதுக்குமா வரும்னு சொல்கிறான் கைஸ். நம்மளை வந்து ஒன்று வரைக்கிறான். கரெக்டாகவே சொல்கிறது இல்லைங்க. எதாக இருந்தாலும் வாய் குளறுபடி ஆகுது. இவன் கையில் வந்து என்னவா பண்ணுவான்னு கொடுத்துக்கலாம். நான் என் கையில் கன்று கொடுத்துட்டேன். என் கையில் வந்து அதே கன்னில் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்பவே ஃபேவரட் வெப்பன் வந்து ஸ்னைப்பரும் தான். ஸ்னைப்பர், அதுக்குமா இந்த ஆம் கேனன், கை கேனவா? இந்த மேப்பெலாம் நம்ம விளாண்ட மாதிரி இருக்கா? விளாண்ட மாதிரி இல்லைதுன்னா. இவனை வந்து இப்படி அடிக்கணும், அப்படி அடிக்கணும், இப்படி சுருட்டி அடிக்கணும். எனக்கு ஒரு லேக் ஆகுது. சாக போகிறேன். நான் சாக போகிறேன். இது புது லெவலு கைஸ், இதெல்லாம் புது லெவல். அவன் கங்க்ராச்சுலேஷன் சொன்னால அதெல்லாம் இதுக்கு தான். இல்லையே, புதுசுமா இல்லை தெரியலையே. ஏன்னா நான் தான் லூசுமே எப்படி விளையாடுறானா. கேனன்னு வச்சது உண்மையிலே எனக்கு கேனே ஆக்குறானோ. நம்பித்தர இருக்கு. எப்படோ நான் அடிக்க வேண்டிய பீஸில் அவனா ஸ்டிக்கு மேனில் ஒல்லியாக தானே இருக்கணும். இவனை என்ன ஒரு மார்க்கமாக ஃபிட்டாக இருக்கான் கைஸ். சாவடிக்கணும், செம்ம டஃப்பாக இருக்கும். எல்லோ நீ இல்லாமலே நான் முடிச்சு காட்டுறேன் பாடுறா. இவன் புது பாஸ் கைஸ். அவன் கையில் இல்லைன்னா நல்லாவா பண்ண கொடுத்துருக்கா. எனக்கும் அது நல்லா வருமா அந்த வெப்பனில். ஃபேவரட் வெப்பன் கைஸ். கங்க்ராச்சுலேஷன், நெக்ஸ்ட் லெவல் கம்மிங் சூன். அவன் சூன்னு சொல்லுவான், ஆனால் இப்போயே வந்துருப்பாங்களே. கைஸ், இன்றைக்கி வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ தான் வந்திருக்க வேண்டியது. நான் வந்து ஏன் தெரியுமா அது போடல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் கைஸ். பின்னாடி சொல்கிறேன் கைஸ். ஓகே, அவங்களாம் போட்டு சாப்பிட்றா அவனை. பட் யார் கேட்டா? மைங்க ஃப்ரீயாக போகலாம். பின்னாடி சொல்கிறான்னு சொன்னல, அந்த பின்னாடி வந்துச்சு. ஏன் தெரியுமா நான் போடல? டிவைஸ் ப்ராப்ளம். முன்னையாவது அந்த 9 நிமிஷம் ஃபுட்டேஜாவது வந்துச்சு. இப்போ 3 நிமிஷம் தான் கைஸ். வீடு வந்து பாதியாவது முடிச்சிருப்பேன். அதுக்கான ரிசோர்ஸ்லாம் பாதியாவது முடிச்சிருப்பேன் கைஸ். பார்த்தா மறுபடியும் டிவைஸ் ப்ராப்ளம். நான் இது ஏன் நடக்குது, என்ன நடக்குது, எதுவுமே புரியல. ஓகே,
போடுறவனா இவனுங்களாம் வந்த மாதிரியே இருக்கானுங்க கைஸ். எனக்கு என்னமோ அதே ஃபீலிங். ஒருவேளை நம்ம தான் அப்படியே இல்லை உண்மையில வந்தவன் தான் வருவானா புரியலையே தெரியலையே. சத்தியமான 5th level பாஸா இருங்க. அந்த கலர் போய் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் டாஸ்க் ஒன்று தரேன் கைஸ். டாஸ்க் என்ன டாஸ்க்னா வந்து இது நீங்கள் ஒருத்தங்கிட்ட இருந்து கடன் வாங்குறீங்க. எவ்வளோ வாங்கிங்கன்னா 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயை வந்து தொலைச்சிடுறீங்க. ஆகுமா இன்னொருத்தங்கிட்ட இருந்து 500 ரூபா வாங்குறீங்க கடன். அந்த 500 ரூபாயை வந்து 300 ரூபா வீட்டு செலவுக்கு, அதுக்கப்புறமா இன்னும் 200 ரூபா மிச்சம் இருக்குது தானே. அந்த 200 ரூபாயை வந்து இந்த 1000 ரூபா வாங்கினவங்கிட்ட ஒரு 100 ரூபாயை தந்துடுறான். இந்த 500 ரூபா வாங்கினவங்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா தந்துடுறான். இப்போ 1000 ரூபா வாங்கினவங்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா, எவ்வளோ அவன் கடன் பெண்டிங் வச்சுருப்பான்னா 900 ரூபீஸ் பெண்டிங் வச்சுருப்பான் கடன். இப்போ வந்து 500 ரூபா வாங்கினவங்கிட்ட வந்து 400 ரூபா பெண்டிங் வச்சுருப்பான். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 1300. அந்த மல்லிகை சாமான்லாம் வாங்கினால அதையும் கூட்டினா 1600. இப்போ ஃபஸ்ட் ஒருத்தங்கிட்டேருந்து 1000 ரூபா வாங்கினா இன்னொருத்தங்கிட்டேருந்து 500 ரூபா வாங்கணும். அப்படின்னா 1500 தானே வரணும். எப்படி வந்து இது வருது 1600 வருது. இது ஒரு பெரிய 1 கோடி கொஸ்டின் தான் இது. வேணா அந்த கொஸ்டின் 1 கோடி ஷோவில் வருமானு கேளுங்க. என் கொஸ்டின்னு இது ஆக்சுவலாக இது நான் சொல்லலை, என் மிஸ் தான் எனக்கு சொல்லித்தந்தாங்க. ஓகே இவனுங்க வரானுங்க. கன்ஃபார்ம் கிளியர் கைஸ். வந்தவனுங்க தான் வரானுங்க. வந்தவனே தான் வரானுங்க. இது சும்மா போர் அடிச்சா இந்த கேம் விளாட்லாம். நான் ஏன் தெரியுமா கைஸ் இதே போட்டுங்க, ஏன்னா நம்மளுக்கு எந்த கண்டென்ட்டும் சிக்கலைன்னா இதுதான் போகிறோம். எப்படி மைன்கிராஃப்ட் வந்து எனக்கு கண்டென்ட்டே இல்லையா, அது என் மண்டையில் இதுதான் வரும். எங்கப்பா நம்ம ஆட்டக்கார தம்பி ஏற்பத்தி சிங் அந்தவே வந்துடலாம். சூப்பர் லிஸ்ட். ஓகே இதாங்க லாஸ்ட் மேட்ச். நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் மீஷியை முடிக்கிட்டு தான் தோப்பேன். முறுக்காமலே ஜெயிச்சிட்டேன். இல்லைங்க எனக்கு மீஷியா வரல, எங்கடா மிஷின்னு கேட்டுறாதீங்க. சுட்றா போடு. 8 நிமிஷம் ஃபுட்டேஜுக்கு மேலே வந்துச்சு. போடுறா சுட்றா சுட மாட்டேங்கிறான். சுட்றான் ஒரே ஒரு சுட்றா. டே ஆண்டா. இப்போ ஜெயிச்சல தோத்தாலும் மீஷை முடிக்கிட்டு தாங்க எல்லாத்தையும் பண்ணுறான். இவன் தட்டியாக இருக்கானா, அடிக்கிறதுக்கு நல்லா வசந்தியாக இருக்குது இந்த கண்ணில். ஓகே அவனையும் முடிச்சாச்சு. ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து சூப்பர் மீட்டிவ் லிஸ்ட் பார்ட் 3. அடுத்த பார்ட் தான் வந்து லாஸ்ட் பார்ட் இந்த கேமோட. நினைக்கவே கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கேம் ஆரம்பிக்கும் போது அதாவது அப்படி ஜாலியாக ஆரம்பிச்சிடுறான். ஆனால் முடிக்கும் போது தாங்க அது கஷ்டம் தெரியுது. ஓகே கைஸ் நாளைக்கு சூப்பர் மீட்டிவ் லிஸ்ட்லேயே வந்து சந்திக்கிறேன். பாய். அது வரைக்கும் உங்களோட வெளியே போகுது. கேமர் பாய்.